ஸோ மொத்த வேக்கன்சின்னு பார்த்தா 13,735 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மொத்த வேக்கன்சி வந்து 13,735 வேக்கண்ட்டு. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு, சென்னை அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 336 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 336 வேக்கன்சி, புதுச்சேரிக்கு ஒரு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ மொத்த வேக்கன்சி வந்து 13,735. அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து 336 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகே, எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இது எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். ஓகேவா, ஸோ அப்ளிகேஷன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இஸ் 17/12/2024 டு 7/1/2025. ஓகேவா, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/1/2025. ஸ்டார்டிங் டேஸ் 17 ஓகேவா, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னா மார்ச். ஓகே, ஸோ பேங்க், எஸ்பிஐ, வெப் கேரியர் ரெக்கார்ட் ஓப்பனிங் ஆர் இந்த இதில் பார்க்கலாம் March, April 2025. ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்ட் இண்டிவிஜுவல் இந்த மந்த் ஆஃப் February 25 நடக்கும். எக்ஸாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, பேங்க் வெப்சைட் இது. ஓகேவா, ஸோ என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வேக்கன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வேக்கன்சி லிஸ்ட். ஸோ அகமதாபாத், அமராவதி, பெங்களூரு, போபால், புவனேஸ்வர், நியூடெல்லி, சத்தீஸ்கர், சென்னை. இப்போ தமிழ்நாடு போனால் சென்னை கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாடு. ஓகேங்களா, ஸோ புதுச்சேரி ரெண்டும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தா 336 வேக்கன்சி. ஓகேவா, ஸோ இது புதுச்சேரிக்கு ஒரு 4 வேக்கன்சி. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போபாலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1317 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து உத்தரப்பிரதேசம் வந்து 1892 வேக்கன்சி, நம்மளுக்கு 336 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 13,735 வேக்கன்ட் டோட்டல் வேக்கன்ட் மட்டுமே இருக்குது. ஓகேவா, மொத்தம் இந்தியா ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரிவேஷன்ஸ் ஒன்றுக்கும் கொடுத்துருக்காங்க, என்ன இதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க, 4% கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஓபி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ட்ரைனி அப்ரண்டிஸ்ஷிப் ஆஃப் எஃப்சிசி 31/12 ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, தி ரிலாக்ஸேஷன் இஸ் இன் அப்பர் ஏஜ் லிமிட் வில் பி applicable to trained apprentices of the SBI who have completed apprenticeship successfully in SBI on or before 30/11/2020. His conduct and performance is found to be satisfactory during the entire ட்ரைனிங் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா கிராஜுவேஷன் இன் எனி discipline from the recognized university or any equivalent recognized such as central government. Candidates having integrated dual degree certificates should ensure the date is passing is on or before 31/12/24 கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டிகிரி, ஓகே, கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் வந்து அப்ளிகபிள் கொடுத்துருக்கோம், அப்ளிகபிள் இதுக்கு. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு ஒரு 4% கொடுத்தாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் நாட் பிலோ 20 இயர்ஸ் இருந்து நாட் போகும். ஸோ 20 to 28 வயசு இருக்கிறவங்க தான் எலிஜிபிள் இதுக்கு. ஓகேவா, ரிலாக்ஸேஷன் ஆஸ் பை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் அதுதான். ஓகே, ஓபிசி 65 இயர்ஸ், ஓபிசி 3 இயர்ஸ், பிடபிள்யூ 10 இயர்ஸ் ஆல்ரெடி இருக்கிற நாம்ஸ் தான். ஸோ விசுவலுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அப்புறம் பார்த்தா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க, மீடியம் எக்ஸாமினேஷன் அக்கார்டிங் டு த. ஓகேவா, ஸோ நம்ம இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, எல்லா ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க, என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா, தமிழ்நாடு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3மே இருக்குது. ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸு, மேக்ஸிமம் 100, டைம் டியூரேஷன் 1 hour கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, 1 hour கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபைனான்ஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 90 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 200 மார்க்ஸு, 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபேஸ் 2 எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா, ஸோ எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா 750 கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னா பேங்க் எஸ்பிஐ இதுதான் வந்து வெப்சைட், இதில் போய் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ
லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7/1/2024. ஓகேவா? ஸோ இதை நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.